and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம் பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷில் இருக்க டென்சஸை ஒன்று தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத எக்ஸாம்பிள்ஸோட வித் சென்டென்ஸ் பேட்டர்னோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஐவி, யூ, தே, ஹீ, ஷி, இட் எல்லாத்துக்குமே வில் பி verb plus ing யூஸ் பண்ண போகிறோம். இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த டைமில் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கோம். ஓகே, நாளைக்கு இந்நேரம் நம்ம போயிட்டுருப்போம், அவங்க இந்நேரம் வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கோன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை சிம்பிள் ஃப்யூச்சர் சென்டென்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நாங்கள் வருவோம், வில் பி கம்மிங் டுமாரோ, வி வில் பி கம்மிங் டுமாரோ, இப்படியும் இது யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு யூசேஜ் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நாளைக்கு நேரம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் ஃபாலோட் பை த வேர்ப், அதுக்கப்புறம் வேர்பை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் என்னது? நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன், அதுதான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இல்லையா? நான்னா ஐ, வேர்ப் என்னது? அட்டன் பண்ணிட்டு இருப்பேன், வில் பி அட்டெண்டிங். ஓகே, நாளைக்கு நேரம் ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் சொல்கிறோம். ஐ வில் பி அட்டெண்டிங். என்ன அட்டன் பண்ணிட்டு இருப்பேன்னா த கிளாஸ். எப்போ? நாளைக்கு இந்நேரம், டுமாரோ அட் திஸ் டைம். ஐ வில் பி அட்டெண்டிங் த கிளாஸ் டுமாரோ அட் திஸ் டைம். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள், அவன் நைட்டு ஃபுல்லாக படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பா. அவள் நைட்டு ஃபுல்லாக படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரில் நைட்டு அவள் என்ன பண்ண போகிறான்னா ஃபுல்லாக படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பா. ஸோ அவள் பேசிகிட்டு இருப்பா. ஷீ வில் பி டாக்கிங், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். எதை பேசிகிட்டு இருப்பா, எதை பற்றி பேசிகிட்டு இருப்பா? அபவுட் த மூவி. எப்போ? ஆல் நைட். நைட்டு ஃபுல்லானா ஆல் நைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஷீ வில் பி டாக்கிங் அபவுட் த மூவி ஆல் நைட். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ், என் ஃப்ரெண்டு எனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போகணும் விடுங்க. ஸோ இப்படி சொல்கிறோம் இல்லையா? என் ஃப்ரெண்டு எனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சப்ஜெக்ட் என்னது? என் ஃப்ரெண்டு, மை ஃப்ரெண்ட். வெயிட் பண்ணிட்டு இருப்பான்றதா வேர்ப். வில் பி வெயிட்டிங். மை ஃப்ரெண்ட் வில் பி வெயிட்டிங். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானா? ஃபார் மீ. மை ஃப்ரெண்ட் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. எங்கே? கீழே, டவுன் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லலாம். டவுன் ஸ்டேர்ஸ். ஓகே, டவுன் சைடு அப்படிலாம் வேண்டாம், டவுன் ஸ்டேர்ஸ். மை ஃப்ரெண்ட் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ டவுன் ஸ்டேர்ஸ். ஆல்ரைட். அடுத்த சென்டென்ஸ், அவங்க உன்னை அவங்களோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை வந்து தே வில் இன்வைட்னும் சொல்லலாம். ஆனால் இதை இந்த மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லையும் சொல்லலாம். நீங்கள் நிறைய சென்டென்சஸ் இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் பார்ப்பீங்க. சரியா? அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் சென்டென்சஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தே வில் பி காலிங் யூ. தேன்றது சப்ஜெக்ட், வில் பி காலிங் அப்படின்றது வேர்ப், யூன்றது ஆப்ஜெக்ட். யாரை கால் பண்ணுவாங்கன்னா உன்னை. ஸோ தே வில் பி காலிங் யூ. எதுக்கு கால் பண்ணுவாங்க? டு இன்வைட் யூ டு தேர் பார்ட்டி. ஓகே, டு இன்வைட் யூ டு தேர் பார்ட்டி. தே வில் பி காலிங் யூ டு இன்வைட் யூ டு தேர் பார்ட்டி. சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ், நாம் அவங்க கூட இன்னைக்கு ஈவினிங் வெளியே போவோம். ஸோ போவோம் அப்படின்னு தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இதை வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ண போகிறோம். வி, நாம் போவோம் இல்லையா? ஸோ வி போவோம், இல்லை போயிட்டுருப்போம். ஸோ போவோம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். வில் பி கோயிங், வி வில் பி கோயிங். எங்கன்னா வெளியே, அவுட். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் அவுட் சைடுன்னு போடுவாங்க. அவுட் சைட் தேவையில்லை. அவுட் சைடுன்னு போட்டிங்கன்னா ஏதாவது ஒன்றுத்தோடைய வெளியே, வீட்டுக்கு வெளியே, அவுட் சைட் த ஹவுஸ், அவுட் சைட் தி ஆஃபீஸ், இந்த மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட் வெளியே போகிறோன்னா அவுட்டுன்னு மட்டும் போட்டால் போதும். வில் பி கோயிங் அவுட். யார் கூட போவோன்னா வித் தெம். எப்போ? திஸ் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங்ன்றதால திஸ் ஈவினிங். ஓகே, ஸோ வில் பி கோயிங் அவுட் வித் தெம் திஸ் ஈவினிங். அடுத்து நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ சிம்பிள் தான், வில் நாட் பி. ஓகே, வில்லுக்கு அப்புறமா நாட் சேர்த்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இட் இஸ் வில் நாட் பி verb plus ing. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்க மாட்டான். நீ சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்க மாட்டான் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான். நீ சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ஸோ அவன் செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ஹீ வில் நாட் பி டூயிங். கரெக்டாக? என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டானா? நீ சொல்கிறதெல்லாம். இதுக்கு வாட் எவர் யூ சே, வாட் எவர் யூ சே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வர்ப் கிளாஸ். அட்வர்ப் கிளாஸோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஹீ வில் நாட் பி டூயிங் வாட் எவர் யூ சே. ராமு காசை செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டான்.
அவன் சேர்த்து வைப்பான் அப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ ராமு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டான், அவன் சேர்த்து தான் வைப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்க. கரெக்டாக நம்ம பேசும்போது பேச்சு வழக்கில் இப்படி தான் எக்ஸாக்டாக சொல்லுவோம். ஸோ ராமு செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டான். ராமு will not be spending, subject and the verb. எதனா the money. ராமு will not be spending இல்லைனா won't be spending the money. அவன் சேர்த்து வைப்பான். he will save it. he will save it. அடுத்த சென்டென்ஸ், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் இங்கே ஒர்க் பண்ண மாட்டோம், நாங்கள் வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகுறோம், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ won't be working. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னாலும் ஐன்ற ப்ரொனவுனை நம்ம சப்ஜெக்டில் கடைசியாக தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இங்கே மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ won't be working here. எங்கன்னா ஹியர். எப்போ ஒர்க் பண்ண மாட்டோம்? From the next week. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து. ஸோ from the next week. ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ won't be working here from the next week. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுடைய அப்பா பிடிஏ மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டார். ஸோ எப்படி சிம்பிள் ஃப்யூச்சருக்கு நம்ம பாசிட்டிவில் ஃப்யூச்சர் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண மாட்டாருன்னு சொல்லும்போது வில் நாட் அட்டன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம இங்கே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் மேம் அப்படியே சொல்லலாமேனா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காகவாது இந்த யூசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் என்னது? அவனுடைய அப்பா சப்ஜெக்ட், ஹிஸ் ஃபாதர் அட்டன் பண்ண மாட்டார், வில் நாட் பி அட்டெண்டிங். எதனா the PTA meeting. ஓகே, his father won't be attending the PTA meeting. அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் சென்டென்ஸ், சேல்ஸ்மேன் இனிமே இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறோம். the salesman வரமாட்டான் இல்லையா? ஸோ won't be coming anymore, here anymore. இனிமே இங்கே வரமாட்டான். இனிமே அப்படின்றதுக்கு anymore யூஸ் பண்ணலாம். the salesman won't be coming here anymore. the salesman won't be coming here anymore. alright, ஸோ இப்போ இந்த லெசனில் நம்ம 5 பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் 5 நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 கொஷின்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் திஸ் கொஷின்ஸ் அவுட். நான் ஈவினிங் தூங்கிட்டு இருப்பேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், ட்ரை பண்ணுங்கள். கரண் இனிமே உனக்கு கால் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஏன் சார்பா சுஜா உனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புவா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாளைக்கு ஃபுல்லாக நாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்போம். சரியா? ஸோ இந்த 5 கொஷின். ஸோ இதில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் மாதிரியும் சில சென்டென்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.